Hi friends, நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ் தமிழரசன். நம்மளோட யூடியூப் சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட் கோர்சஸ் அப்லோட் பண்றேங்க. ஸோ யாருக்கெல்லாம் கத்துக்கிட்டு நல்லா ஏர்ன் பண்ணணும்னு ஆசை இருக்கோ எல்லாருமே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா 100+ கண்டென்ட்ஸை நம்ம எடுக்க போறோம். இதுல 37th கண்டென்ட் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஒருவேளை இந்த வீடியோல தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பத்தி தெரியும்னா சேனலுக்குள்ள போயிட்டு ப்ரீவியஸ் வீடியோ எல்லாம் பாருங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஃபுல் பிளெஜ்டு கோர்ஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பா லேர்ன் பண்ற மாதிரி தான் இதை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க ஸ்கிப் பண்ணாலும் ஃபியூச்சர்ல அதை யூஸ் பண்ண முடியாம போயிடும். ஓகே, இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்ப பொட்டன்ஷியலான ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். 37th லோவர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ. இந்த கான்செப்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் லோவர் லோ ஹையர் லோ அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை ஹையர் லோ இது ரெண்டுமே புல்லிஷ் ட்ரெண்டுக்கான ஒரு சிக்னல். பிரைஸ் ஆக்ஷன்ல எப்படி இந்த மாதிரி கேண்டில்ஸ்டிக்ஸ், சாரி இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒரு டிராயிங். கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓரளவுக்கு இப்படி இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த கேண்டலுடைய லோ நெக்ஸ்ட் வர கேண்டலுடைய லோவை விட கொஞ்சம் மேல வந்து இருக்கும், கொஞ்சம் ஹையா இருக்கும். உதாரணத்துக்கு இந்த கேண்டலுடைய லோ 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேண்டலுடைய லோ 108 ரூபாயா இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ இதுக்கான டிஃபரன்ஸ் 8. அப்போ இந்த லோவை விட இந்த கேண்டலுடைய ஹை வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, அதே நேரத்தில் சேம் கேண்டலுடைய ஹை என்னன்னு பார்ப்போம். ஹை வந்து 108 ரூபாயில இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, இந்த கேண்டலுடைய ஹை வந்து 116 ரூபாயா இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ இந்த கேண்டலுடைய ஹை 108 இருக்கும்போது அடுத்த கேண்டலுடைய ஹை 116 இருந்ததுன்னா அதுவும் ஹையா இருக்கு. அந்த நேரத்துல ஹையர் ஹை அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இதோடைய கான்செப்ட். பேசிக்கா இந்த கான்செப்டை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டாக்கோடைய ட்ரெண்ட் வந்து புல் ட்ரெண்ட்ல இருக்கா இல்ல பியர் ட்ரெண்ட்ல இருக்கான்னு கண்டுபிடிக்க. அதே நேரத்துல இந்த லோவர் லோ ஹையர் லோ, இதுல பாத்தீங்கன்னா லோவர் லோ இந்த கேனோடைய லோ 100 ரூபாய் இருக்கும் பட்சத்துல அதுக்கு அடுத்து வர்ற கேனோடைய லோ 95 ரூபாயா இருந்தது, இல்ல இந்த 100 ரூபாயை விட ரொம்ப கம்மியா இருந்தது அப்படின்னா அது வந்து லோவர் லோ. ஏன்னா இந்த லோவுக்கும் கீழே இதோடைய பிரைஸ் வந்து போயிடுச்சு, அதனால லோவர் லோ. அதே நேரத்துல எப்படி வந்து லோவான பிரைஸ் வந்து அது கீழே ஓப்பன் ஆகுதோ அதே மாதிரி அடுத்த கேண்டில் இந்த ஹையை விட கீழே இருக்க ஹைல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து லோவர் ஹை. சரிங்களா, நல்லா கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இந்த லோ ஹை இது வந்து மாறி மாறி வர மாதிரி இருந்தாலுமே இதோடைய டெஃபினேஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா புல் ட்ரெண்ட்ல ஹையர் லோவும் ஹையர் ஹையும் வந்து இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா லோவர் லோவும் லோவர் ஹையும் வந்து இருக்கும். ஓகே, இந்த கான்செப்ட் நாங்க ஏன் தெரிஞ்சுக்கிறோம்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் நீங்க கேட்கறது. அதுக்கான பதில் வந்து பிரைஸ் ஆக்ஷன்ல நீங்க சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், பிளாக் பேட்டர்ன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் அடிப்படையில இந்த கான்செப்டை வச்சுதான் வரைவோம். ஏன்னா இந்த கான்செப்ட் வச்சு வரையும் போது தான் நமக்கு சரியான பாட்டமும் சரியான ஹையும் கிடைக்கும். அந்த நேரத்தில் அதை ஜாயின் பண்ணி நம்ம பேட்டர்ன்ஸை ட்ரா பண்ணி அதுல பிரேக் அவுட் நடக்குதா, கன்சல்டேஷன் நடக்குதா, இல்ல ஃபெயில் ஆஃப் ஆகுதா, இதை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னை எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளோடைய சப்போர்ட் ஏரியா இதுவா இருக்கும், இது ரெசிஸ்டன்ட் ஏரியாவா இருக்கும். சேனல் பேட்டர்ன் எடுத்துட்டாலும் இது ரெசிஸ்டன்ட் ஏரியா, இது சப்போர்ட் ஏரியாவா இருக்கு. அதாவது இதுல சப்போர்ட் ஏரியாவுடைய ஷேப் வேறையா இருக்கலாம், ரெசிஸ்டன்ட் ஏரியாவோட ஷேப் வேறையா இருக்கலாம். இது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா இது பிளாட்டா இருக்கும், இது டயகனலா இருக்கும். பட் இருந்தாலும் இது இந்த ரெண்டு லைன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தான் குறிக்குது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். பிரைஸ் இதை தாண்டி போக முடியாம கஷ்டப்படணும். அதே நேரத்துல இந்த இடத்துல வந்து தஞ்சம் அடைஞ்சு மேல போயிருதா கீழே போகுதான்னு டிசிஷன் எடுக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு பேட்டர்ன்ஸ் உடைய வடிவமைப்பு வேற மாதிரி இருந்தாலுமே இந்த ரெண்டு பேட்டர்ன்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒண்ணுதான். அதே மாதிரி இந்த ஹையர் அண்ட் ஹை இந்த கேண்டில்ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, இதோடைய ட்ரெண்ட் ரிவர்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா பாட்டம்ல இந்த கேண்டில் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி லோவர் ஹையும் லோவர் லோவும் இருக்கக்கூடிய ஒரு கேண்டில், நெக்ஸ்ட் கேண்டில் வரும்போது ஹையர் ஹையும்
ஹையர் லோ இப்படி மாறும்போது இந்த இடத்துல உங்களுக்கு பை என்ட்ரி வருது. அதே நேரத்துல இதை நம்ம ஜாயின் பண்றது மூலமா நமக்கு வந்து சேனல் பேட்டர்னோ இல்ல அதோடைய ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பேட்டர்னும் நமக்கு வந்து கிடைக்கும். இதை இன்னும் கொஞ்சம் பெருசா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது பெரிய டயக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். கொஞ்சம் பேஷன்ஸோட இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ் ரஃபா வந்து டிரா பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோமா? இதை கனெக்ட் பண்றது மூலமா நம்ம வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதுல இருந்து நம்ம பிரேக் அவுட் ட்ரேடோ இல்ல பிரேக் டவுன் ட்ரேடோ ஏதோ ஒன்று வந்து பண்ணுவோம். இப்போ இந்த பேட்டர்னை வரையறதுக்கு ஹையர் லோவும் ஹையர் ஹையும் இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம், இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு 100 ஸ்டாக்ஸை வந்து ஒரே நேரத்தில் நம்ம அனலிசிஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றுக்கும் நம்ம பேட்டர்ன் வரைஞ்சு கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால சரியான டெக்னிக்கல் அனாலிசிஸை ஃபாலோ பண்ண முடியாம போயிடும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு ஸ்டார்ட்டை வந்து ஷ்ரிங்க் பண்ணுவோம், ஜூம் அவுட் பண்ணுவோம். ஜூம் அவுட் பண்ணும்போது நமக்கு ப்ரைஸஸ் இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதுல குறிப்பிட்ட ஒரு மாசத்துல இருந்து 3 மாசத்துடைய கேண்டில்ஸ்டிக்ஸை வந்து நம்ம ஜூம் பண்ணி அதுல ஹையர் ஹை ஹையர் லோ எங்க இருக்கு அப்படின்றத ஸ்பாட் பண்ணுவோம். இப்போ இதை வந்து நான் வந்து இந்த லைனை வந்து எடுத்துறேன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியாவை. ஓகேவா? இப்போ ஷேர் வந்து இப்படிதான் இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் வந்து ஹையர் ஹை ஹையர் லோ எங்க இருக்கு, அதோடைய பாட்டம்ஸ் எங்க இருக்குன்னு நான் பார்ப்பேன். ஹையர் ஹை லோவர் லோவுடைய பாட்டம் இது, அதே மாதிரி பாட்டம் லோவர் லோ பாட்டம் லோவர் லோ பாட்டம், ஹையர் ஹையரோடைய ஹை ஏரியா எல்லாத்தையும் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். இதை மார்க் பண்ணிட்டு என்கிட்ட இருக்கிற வேலை, மிச்சம் இருக்கிற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா லைன்ஸ் போடுறது. சப்போர்ட் ஏரியா, ரெசிஸ்டன்ட் ஏரியா. இப்போ இது வந்து நமக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்குது இல்லைங்களா, அந்த வைடு ஓப்பன் பேட்டர்ன் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து ரேரா யூஸ் பண்ணக்கூடிய பேட்டர்ன். இது வந்து நம்ம சேனலுக்குள்ள செல் பண்றதுக்கும் இங்க பை பண்றதுக்கும் யூஸ் பண்ற ஒரு பேட்டர்ன். இது அதிகமா நமக்கு வந்து வராது, பட் வந்ததுன்னா அதிகமான பொட்டன்ஷியல் இருக்கும். ஒரு பொசிஷனல் ட்ரேட் மாதிரியான என்ட்ரி எடுக்கும்போது யூஸ் பண்ணிப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு சார்ட்டை வந்து ஜூம் அவுட் பண்ணிட்டு எனக்கு தேவையான 1 மாசத்துல இருந்து 3 மாசத்துக்குள்ள இருக்க கேன்ஸை மட்டும் நான் ஜூம் பண்ணிட்டேன். அதுல இருக்கிற லோவர் லோவுடைய பாட்டம் ஹையர் ஹையோடைய பாட்டம் வந்து நான் எடுத்துட்டேன். அதை வந்து கனெக்ட் பண்ணி நான் ஒரு பேட்டர்ன் வரைஞ்சிட்டேன். இந்த பேட்டர்னுக்குள்ள ட்ரேட் பண்ணுவேன். இல்ல பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா பிரேக் அவுட்ல இருந்து நான் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டோ லாஸோ அதை வந்து நான் எதிர்கொள்ளுவேன். ஓகேவா? ஸோ இது ஒரு முறை. சார்ட் பேட்டர்ன்ஸ் நம்ம வரைஞ்சிட்டோம். ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து டவுன் வந்துட்டு வச்சுக்கோங்களேன், லோவர் லோ லோவர் ஹை இதை வந்து இப்படி ஃபார்ம் பண்ணிட்டே வரும். இதை பார்த்தாலே தெரியும் பிரைஸ் அப்படியே கீழே வந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல, அதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ அது பிரைஸ் ஆக்ஷன் படி சப்போர்ட் ஏரியா. ஃபண்டமெண்டலி பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ இல்லை இன்டர்ஸ்டிக் வேல்யூ இல்லைன்னா ரியல் வேல்யூ அந்த மாதிரி வந்து அவங்க ரெவல்யூஷன் எடுப்பாங்க. இன்னும் ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஃபிபோனசி ஏரியாவும் வச்சு அவங்க டிசிஷன் வந்து எடுப்பாங்க. இப்போ நமக்கு வந்து பிரைஸ் தான் முக்கியம். இந்த இடத்துல இப்படி டவுன் ட்ரெண்ட் வந்துட்டே இருக்கு அப்படின்னா ஒரு கட்டத்துல இந்த ரொம்ப நாளா கீழே விழுந்துட்டு இருந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் ரிவர்ஸ் எடுக்கும். அந்த நேரத்துல நமக்கு வந்து இந்த லோவர் ஹைல இருந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லோவும் ஹையரையும் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த லோவையும் இந்த லோவையும் வச்சு பார்க்கும்போது ஹையர் லோ நமக்கு கிடைக்கும். இந்த ஹையையும் இந்த ஹையும் வச்சு பார்க்கும்போது இந்த கேண்டிலுக்கு அது ஹையா வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல ட்ரெண்ட் வந்து ரிவர்சல்.
ரிவர்சல் நடக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த ஏரியால நம்ம பை பண்ணுவோம். இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா போட்டு அதை உடைச்சிட்டு மேல போச்சுன்னா பை வந்து பண்ணுவோம். அண்ட் தென் இந்த இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து பேட்டர்ன் வந்து நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது நம்ம போர்டில் வரும்போது அக்யூரேட்டா வரல, பட் நீங்க சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். எப்போ இந்த ஷேர் வந்து லோவர் லோ லோவர் ஹைல இருந்து ட்ரெண்ட் மாறுதோ அங்கிருந்து ஒரு பேட்டர்ன் ஹையர் ஹை ஹையர் லோ வந்து ஃபார்ம் பண்ணிட்டு போகும். அப்படி போற ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் ஹையோடைய ஸ்டார்டிங் ஏரியாவை டச் பண்ணிட்டு அங்கிருந்து டிசிஷன் எடுக்கும். அங்கிருந்து பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா கதையை வேற, அது வந்து பிரேக் அவுட் ஏரியா. ஓகே, இப்போ இந்த லோவர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ இந்த ஒரு கான்செப்ட் இல்லாம உங்களோட பேட்டர்னும் வரைய முடியாது. சரியான ட்ரெண்ட் ரிவர்சல் இல்லை புல்லிஷ் ட்ரெண்ட் வேற ட்ரெண்ட் டிஃபரன்ஸ் வந்து எடுக்க முடியாது. ஸோ அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கான்செப்ட் முக்கியம். அதனாலதான் இதுக்குன்னு ஒரு தனி வீடியோ, இதுக்கு தனி ஒரு சாப்டர் வந்து ஒதுக்கியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.